சிற்றம்பலம். திருவருளையும் குருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர்கள், ஆர்வலர், அபிமானிகள் மற்றும் பரீட்சார்த்திகள், மேலும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் லீலாவதி அருளையா அம்மையார் அவர்கள், சைவ புலவர் கந்த சத்யதாசனை அவர்கள், மற்றும் எங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார், மனோ அம்மையார் மற்றும் அனைவருக்கும், இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நாங்கள் தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள். வாயினும் மரத்தும் மருவி நின்றகலா மாண்பினர் காண்பல வேடர். நோயேனும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம். கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பு அடிவாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதிபதையே, ஹர மகாதேவா, ஹர நம பார்வதிபதையே, ஹர நம பார்வதிபதையே, ஹர மகாதேவா. தென்னாடைய சிவனே போற்றி, சவேசா சிவசிதம்பரம் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நன்றி. சிற்றம்பலம். தேவார பாராயணத்தை வழங்கிய திரு கந்தா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது விரிவுரையாக இன்று சுந்தரர் தேவாரம் தொடர்பாக, சுந்தரர் தேவாரத்தில் இருக்கின்ற முப்பொருள் உண்மை மற்றும் சுந்தரர் செய்த அற்புதங்கள் ஆகிய தொடர்பான விரிவுரையை வழங்க இருக்கின்ற சைவப்புலவர் லீலாவதி அருளையா அம்மையார் அவர்களை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் நேரடியாக விரிவுரையை தொடர்கின்றேன். இடைக்கிடை எனக்கு இன்றைக்கு இருமல் கொஞ்சம் பெரும், குறைவிளங்க கூடாது என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். முதற்கண் ஓ நம சிவாய. குருவருளும் திருவருளும் சேர்ந்து நின்று இந்த விரிவுரை சிறப்பாக நடக்க அருள் புரிய வேண்டிக் கொண்டு மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம். இது இரு பகுதியினருக்குமே தேவை. தனிய சைவப்புலவர் என்றோ அல்லது இளம் சைவப்புலவர் என்றோ பகுத்து நோக்க முடியாது. ஆதலால் நீங்கள் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை அனைத்து பரீட்சார்த்திகளும் செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு முதற்கண் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அவர் கைலாயத்திலே, திருக்கைலாயத்திலே திருக்கைலாயத்திலே அணுக்க தொண்டராக இருந்து சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அங்கே அவருக்கு பெயர் ஆலால சுந்தரர்.
அனிந்திகை கமலினி என்ற 2 பேரிலே விருப்பம் கொண்டு அவர்களும் இவர் மேல் இதுக்கு விருப்பம் கொண்டதாலே சிவபெருமான் நீர் பூமியில் போய் பிறந்து உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து திரும்ப வரும்படி கூப்பிட்டு கேட்டுக்கொண்டார். அப்படி கூறும் பொழுது அவர் கேட்டுக்கொண்டார் தன்னை இந்த இம்மையிலே இருக்கின்ற இந்த பூவத்திலே நான் உம்மாலே ஆட்கொள்ளப்பட வேண்டும், என்னுடைய இந்த பிறப்பை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பிறகில் நான் உன்னை தடுத்து ஆட்கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் வாக்குறுதி அளித்ததன் பேரில் பூமியிலே வருகின்றார். அப்பொழுது உண்மையிலேயே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இவரை பிள்ளையாக பெறுவதற்கு. சடையனார் என்னும் ஆதிசைவ அந்தணரும் இசைஞானியார் என்ற அவருடனும் தாயாருடனும் அந்த இருவருக்குமாக இவர் அவதரிக்கின்றார். அவதரிக்கும் பொழுது இவருடைய இயற்பெயர் நம்பியார் ஊரர். அந்த நம்பியார் ஊரனுடைய அழகு அவருடைய இதை பார்த்து அந்த நாட்டு அரசன் இந்த நரசிங்க முனியர் அவர் இவரை வளர்க்குவதற்கு கேட்கின்றார். அப்ப வளர்க்க அவர் தந்தையாருடைய இசைவுடன் அரசனிடத்து வளர்கின்றார். அப்பொழுது வில்வித்தைகள் தேவையான சாத்திரங்கள் எல்லாத்தையும் கற்று சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றார். இந்த நாளிலே அவருக்கு மனப்பருவம் வருகின்றது. அவருக்கு திருமணம் செய்ய பெற்றோர்களும் அரசர் வளர்க்கின்ற தந்தையாருமே உடன்பட்டு திருமணம் பேசி புத்தூர்ல இருக்கின்ற சடங்க விசுவாச்சாரியுடைய மகளை மனம் செய்கிறதற்கு புறப்பட்ட நேரத்திலே திருமண வீடு நடந்து கொண்டிருக்கிறது. திருமணத்துக்கான ஆயத்தங்கள் மன கோலத்திலே சுந்தரர் இருக்கின்றார். அப்பொழுது ஒரு கிளப்பிராமணர் வருகின்றார். அவர் தடுத்தாள் கொள்ளுகின்றார். ஓலையை காட்டி மூல ஓலை என்னுடைய கோயிலே இருக்கிறது வா என்று சொல்லி இவர் சுந்தரர் கிழித்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஓலையை காட்டின பொழுது கோபத்திலே பிராமணனுக்கு பிராமணன் அடிமையாவது எங்காவது உண்டா என்று கேட்டு அந்த மூல ஓலையை கிழித்த பொழுது மூல ஓலை கோயிலே இருக்கின்றது என்று சொல்லி திருவெண்ணை நல்லூருக்கு கூட்டி சென்று அங்கு மறைகின்றார். அப்ப இவர் எங்கே தேடுகின்றார் என்று சொல்லி சொன்னால் அவரை காணவில்லை. அப்பொழுது ஒரு அசிரி கேட்கின்றது, நீ என்னை பாடு. அவ்வாறு பாடுவேன், நீ என்னை பித்தன் என்று பேசினபடியால் நீ பித்தா என்று சொல்லியே பாடு, எனக்கு இந்த அர்ச்சனை பாட்டல் தான் விருப்பமானது என்று அவர் கூறுகின்றார். அப்பொழுது இவர் அதிலே தொடங்கிய பாடல்களை பாடி ஒவ்வொரு தலமாக சென்றுகின்றார். அப்பொழுதெல்லாம் என்ன அற்புதங்கள் நடக்கின்றது என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நான் விரைவாக போவதும் நீங்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் வாசித்து ஏற்கனவே தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது ஒரு நினைவூட்டல் மாத்திரம். அப்ப பித்தா என்று சொல்லி அவர் பித்தா பிரைசூடி. அப்ப இந்த பாடல் பித்தா பிரைசூடி என்ற பாடல் எல்லோருக்கும் பாடமாக இருக்க வேண்டும். அதனுடைய கருத்தும் தெரிந்திருக்க வேண்டும், பொழிப்புரையும் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அநேகமாக ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த சந்தர்ப்பத்தின் போது பாடிய பாடலையும் அதன் பொருளையும் தருக என்று உங்களுக்கு கேள்வி வரலாம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரம் என்ற அந்த பாடத்திட்டத்திலே. ஆகவே நீங்கள் பித்தா பிரசூடி தடுத்தாட்கொண்ட போது பாடப்பட்டது என்று சொல்லி அந்த பாடலுக்குரிய கருத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது இவர் எங்க போயிருக்கிறார்? ஒரு கோயிலே போய் அந்த திருத்தணிகையில திருவதிகையில போயிருக்க திருநாவுக்கரசர் வாழ்ந்த பூமி என்று சொல்லி அவர் அந்த திருத்தணிகை மலத்தை மிதிக்காமல் அதற்கு புறத்திலே உள்ள ஒரு சித்தர் மடத்திலே தங்கியிருக்கிறார். அன்றிரவு இவர் துயில் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா காலால உதைக்கிறார். அப்ப இவர் காலை தட்டுறாரு, இல்லையன்னு சொல்லி சொன்னா திருப்பியும் உதைக்கிறார். அப்ப உதைச்சிட்டு கொஞ்ச நேரத்தால மறைஞ்சு விட்டார். அப்ப இவர் என்ன செய்யறார்? அதுக்கு பிறகுதான் ஒலிம்பியோ எனக்கு திருவடி தீட்சை கிடைத்திருக்கிற என்று தம்மானை அறியாத சாதியர் உளரோ என்று சொல்லி பாடல் ஒன்று பாடுகின்றார். அப்ப இந்த அற்புதம் திருவடி தீட்சை கிடைத்த பொழுது பாடிய பாடலும் அதனுடைய கருத்தும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது சுந்தரரை சிவபெருமான் சொல்லுகிறார், தில்லையில கும்பிடும் பொழுது என்னை ஆரூரில் வணங்கு, திருவாரூரில் என்னை வணங்க வருக என்று சொல்லி சிவபெருமான் கூறும் பொழுது இவர் அங்கே சென்று தரிசனம் செய்கின்றார். அங்கே தரிசனம் செய்யும் பொழுதுதான் அந்த முற்பிறப்பிலே கமலினி என்ற பெண் இங்கு ஒரு உருத்திர கணிகியர் குலத்திலே பிறந்து அவதரித்து இறைவனை செய்து கொண்டு இருக்கின்றார்.
அந்த நேரத்திலே அவவும் இந்த திருவாரூர் கோயிலுக்குள்ளே வருகின்றா. அதற்காகத்தான் சிவருமான் திருவாரூருக்கு வா என்ன வந்து தரிசி என்று கூறியிருக்கிறார். அப்ப இருவரும் சந்தித்த பொழுது இருவருக்குள்ளேயுமே திருமணத்துக்கான ஒரு ஏற்பாடுகள் நடந்து அப்ப அவர் சிவருமான் அந்த இடத்திலையும் சொல்லுறார். சிவருமான் என்ன செய்கிறார் என்றால், உனக்கு நான் தோழனாக இருப்பேன், நீ என்றைக்கும் மணக்கோலத்துடன் இருப்பாய். அதான் இன்றைக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த திருவுருவம் மணக்கோலத்திலேயே இருக்கும். மணவாளனாகவே அவர் இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு கோலத்தை, அதே மாதிரி சிவபெருமானும் மணவாளன், அவன் மணவாள கோலத்தில்தான் அவனும் இருக்கின்றவன். அப்ப அந்த ஒத்த உருவம், ஒரே உருவம் தோழனுக்கும் தோழன் கிடைக்கின்றது. அதை நாங்கள் ஒரு சரியகிரிய யோகத்திலே அடிப்படையிலே பார்க்க அவருக்கு கிடைக்கிற சாரூபம் யோகம். இவருடைய வாழ்க்கை நெறி வந்து யோக நெறி. அப்ப எந்த ஒரு பாடல் எடுத்தாலும் அங்கே மனதில நினைக்கிறதும் சிந்திக்கிறதும் இப்படியான சொற்பிரயோகங்கள் வருவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இவருடைய யோக நெறி நின்று சாரூபம் பெறுகின்றார். சிவருமானுடைய உருவத்தை பெறுகின்ற அந்த தன்மை. அப்ப மணவாள கோலம் இவருக்கு எங்கு கிடைத்தது என்று சொல்லி சொன்னா திருவாரூரிலே கிடைக்கின்றது. அப்ப அதெல்லாம் நீங்கள் அதோட இவருக்கு தம்பிரான் தோழர் என்ற பட்டமும் கிடைக்கின்றது. பரவையார் மாளிகையில அங்க சுந்தரர் என்று தியாகராஜ பெருமானை வணங்கி கொண்டே இருப்பார். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருக்கின்ற அடியார்களை இவர் கவனிக்காமல் போவார். அந்த நேரம் பேர் டக்கண்டு வருகுதில்லை, குண்டையூர் கிளர். அப்ப அவருக்கு கோபம் வருகுது, இவர் வணங்காமல் போகின்றார் என்று சொல்லி. அப்ப அடியார்களை வணங்காத இவரை நாங்கள் எவ்வாறு இரண்டு என்று சொல்லி அவருக்கு கோபம் வரும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு வசனம் சொல்லும் பொழுது இவர் என்ன செய்கிறார், அதுல இருந்து தன்னுடைய அந்த தேவாசிரிய மண்டபத்தில இருந்து அந்த அடியார்களை எல்லாம் வணங்கி தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை பாடுகின்றார். அப்ப திருத்தொண்ட தொகை பாடிய தலம் சந்தர்ப்பம் அந்த திருத்தொண்ட தொகை. அந்த தொகைன்னா முதலாவது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற அந்த தேவாரத்தையும் நீங்கள் நிச்சயமாக பாடமாக்கி பொழிப்பு எழுதத்தக்கதாக இருக்க வேண்டும். அடுத்து இறைவன் வந்து இவருக்கு பரவையாருக்கு பஞ்சம் வந்த பொழுது நெல் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்ப இவருக்கு ஒரு நெல் கிடைக்கின்றது. அந்த நெல்லை கொண்டு போய் சேர்க்க வேணும். சிவருமான் தோழன் தானே. அப்ப சிவபெருமானுடைய தான் இவர் விண்ணப்பம் செய்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில நீள நினைந்தடியேன் என்கின்ற பதிகத்தை பாடி அந்த இதாலே சிவன் அருளாலே அதை திருவாரூரிலே கொண்டு போய் பரவையாரிடத்தில் சேர்ப்பிக்கின்றார். அடுத்தது இந்த கோட்புலி நாயனாரும் இவர் சமகாலத்திலே வாழ்ந்தவர் தான். அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய 2 புதல்வியர்களை அவரை சுந்தரரை அழைத்து உபசரித்து தனது 2 புதல்வியரையும் சிங்கடி வனப்பகை என்றவைக்கு பேர் வந்து சிங்கடி வனப்பகை. அப்ப அவரை அடிமையாக கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றார். அப்ப நாயனார் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னா அவர்கள் இருவரையும் தனது மக்களாக ஏற்றுக்கொண்டு அவரை சிறப்பித்து பாடி அருளுகின்றார். அப்ப அந்த நிலையிலே இவருக்கு சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் என்ற பெயர்கள் சுந்தரருக்கு கிடைக்கின்றது. ஏன் குண்டையூர் கிளர் கோட்புலி நாயனாருடைய புதல்வியரை அவர் மக்களாக ஏற்றுக்கொண்டதாலே அவருக்கு கிடைக்கின்றது. பிறகு பாருங்கோ இவன் நெல்ல வேண்டினார், அதை கொண்டு வீட்டுல கூடண்டார், சிவருமான் கொடுக்கிறார். அடுத்ததா பாருங்கோ பங்குனி உத்திர விழாவுக்கு செலவுக்கு காசு வேணும் என்று பரவையார் கேட்க இவர் என்ன செய்கிறாருண்டா திருப்புவலூருக்கு போய் அங்க சிவபெருமானிடம் பாடுறார். அப்ப அங்க பொன்கட்டிகளாக அவருக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது பாடியது தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் என்ற அந்த பாடலை அங்கே பாடுகின்றார். அப்ப பொன்கட்டிகள் கிடைக்கிறது. இந்த பொன்கட்டிகளையும் அவர் என்ன செய்கிறார், திருவாரூர் குளத்துல போட்டு அங்க திருமுருகன்ற தரிசித்து 12,000 பொற்கட்டிகளை பெற்றுட்டு மணிமுத்த நதியில இட்டு திருவாரூர் திருக்குளத்திலே எடுக்கின்றார். அப்ப அதையும் பாருங்கோ, அதையும் கையில கிடைச்ச பொற்கட்டிய தான் கொண்டு போக இல்லை, அதையும் சிறுமான ஒரு குளத்துக்குள்ள போட்டு
ஆற்றில விட்டு குளத்தில தேடுகின்றார். அப்ப தேடி அந்த நேரத்தில இவருக்கு பாடப்படுகின்றது பொன் செய்த மேனி நீர் என்று பதிகம் பாடி பொன்னை திருக்குளத்திலே இருந்து எடுக்கிறார். என்ன நாங்க தேடும் பொழுது அந்த குளத்தில கிடைக்கலையே. அப்ப இவர் பாடுவார். பாடின உடனே சிவருமான் அரிச்சனை பாட்டியாகும் தானே, அவர் பாட்டுக்கே மயங்குறவர் தானே, ஆனபடியால் அவர் எடுத்து கொடுக்கின்றார். அப்ப இந்த மாதிரி சிவருமானை அவர் தோழராக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இதே மாதிரி திருஞான சம்பந்தர் இருந்த சீர்காழி பதியையும் அப்ப அங்க திருநாவுக்கரசற்ற திருவதிகையில மிதிக்க அஞ்சினவர் இங்க வந்து திருஞான சம்பந்தருடைய சீர்காழி பதியையும் காலால் மிதிக்க அஞ்சிட்டு அந்த பதிய பலம் வந்து திருகருகாவூருக்கு போகின்றார். அப்ப அங்கேயும் சீர்காழி பதிய அப்ப பாருங்க, அடியாருக்கு அடியார் எவ்வளவு தூரம் சிவனாகவே கருதுகிறார்கள் என்று. அப்ப இதை நாங்கள் உண்மையிலேயே பின்பற்றுவதில்லை. இதெல்லாம் உண்மையில சாதனையாக நாங்கள் ஒரு அடியாரை மதிக்க தெரிய வேணும், அந்த அடியாருக்கு நாங்கள் தண்ட வேணும், சிவனாக காண வேண்டும். அப்ப அந்த சிவன் மிதித்த இடத்துல தான் மிதிக்க கூடாது என்று சொல்லி இவர் திருக்கருகாருக்கு போயிருக்க வழியில பசி, நல்ல பசி. அப்ப ஒன்றும் செய்ய இயலாது, என்ன செய்யறதுண்டு அப்படியே நடந்து பாடி பாடிக்கொண்டு நடந்து போகின்றார். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறார், வழியில் ஒரு தண்ணீர் பந்தலை அமைச்சு அவருக்கு பொதிசோறும் தண்ணியும் கொடுக்கின்றார். பிறகு பார்த்தால் அவர் மறைந்துடுவார். சிவபெருமான் கொடுத்துட்டு என்ன செய்தார், மறைந்து விட்டார். அப்ப அவர் உடனே இதுக்கு என்ன பாடுகிறார் என்றால், இத்தனை யாமாற்றை அறிந்திலேன், இவ்வாறெல்லாம் நீ செய்வாய் என்று நான் அறிந்திலேன் என்ற ஒரு பதிகத்தை பாடுகின்றார். அடுத்து திருவாரூர் தலத்தை தரிசித்த பிறகு பிச்சு எடுத்து அன்னம் கொடுத்து அருளினார் சிவபெருமான். தரிசித்த பின் பலரோடு இருந்த நாயனாருக்கு இறைவன் பிச்சு எடுத்து, அந்த சொல்லுதான் மிக முக்கியம் பாருங்க. பசியோடு இருந்த நாயனாருக்கு இறைவன் என்ன செய்யறான், பிச்சு எடுத்து அன்னம் கொடுக்கிறார். அதனை இவர் அறிந்து முதுவாயோரி கதற என பதிகம் பாடி துதிக்கின்றார் சிவபெருமான். கடைசியா பாருங்க, அதுல நாங்கள் எங்கேயோ பிச்சு எடுத்தான்னு பார்த்தா இங்கேயும் சுந்தரருக்காக பிச்சு எடுத்து கொடுக்கின்றார். எந்த இடத்துல, திருக்கச்சூர். அப்ப அந்த தலமும் தெரிந்திருக்க வேண்டும், அற்புதமும் தெரிந்திருக்கணும், பாடலும் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் இவ்வாறு பல கோயில்களையும் தரிசித்து கொண்டு வந்து அனிந்தினியார் என்று சொல்லி இருந்தார் தான் எங்க மேல. அவ இங்க வந்து இப்ப ஞாயிறு கிளியார் என்பவருக்கு சங்கிலியாராக பிறந்து இருக்கின்றார். எங்க பிறந்து இருக்கிறார், அவர் பிறந்து இருந்து திருவெற்றியூர்ல இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றார். அப்ப அவரை எங்கேயோ சுந்தரர் கன்று விட்டார், இந்த தல யாத்திரையின் போது கன்று விட்டார். அப்ப இறைவன் அருளியபடி அவரை பிரிவதில்லை என்று சொல்லி சபதம் செய்து அவரை மனம் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்ப கண்டு விரும்பி மூவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வர சொல்லித்தான் இறைவன் விட்டவர். அப்ப இங்க வந்து சங்கிலியாரை மனம் செய்து உன்னை பிரிவதில்லை என்று சபதம் கூறி அவர் சங்கிலியாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கிடையில இவருக்கு திருவாரூர் பெருமானை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. நாங்களும் இப்பதானே அப்படி ஒரு திருவிழாவை இங்க இருந்தா இன்னொரு கோவில் திருவிழாவை பார்க்க வேணும் போற ஆசை ஏற்படும். அப்ப அந்த திருவிழாவை தான் பார்க்க வேணும் என்ற ஆசையினாலே உந்தப்பட்டு என்ன செய்யறார், சபதத்தை விட்டு மறந்து போய் அல்லது தவற விட்டு திருவெற்றியூரை விட்டு அந்த எல்லிய கடற்கேக்க சிவபெருமானுடைய அந்த இதே பாருங்க, சத்தியம் செய்கிறது, சபதம் செய்கிறது, ஆணை இடுகிறது எல்லாம் எவ்வளவு தூரமான ஒரு தூரமான விடியம். அப்ப இவர் அந்த திருவெற்றியூர் எல்லிய கடற்கேக்க கண்ணிரண்டும் இல்லாமல் போயிட்டது, குருடாயி விட்டது. அப்ப இவர் என்ன செய்யறார், ஒன்றுமே செய்யல, மெல்ல மெல்லமா போய் ஏதோ ஒரு விதத்துல வழிகாட்டி திருவன் பாக்கத்தை அடைகின்றார். அங்கேயே என்ன செய்யறார் என்றால், சிவருமான இவர் தோழன் தானே, பேசுவார் தானே, பேசுறார். கோயில் உள்ளீரோ, கோயிலுக்குள்ள இருக்கிறீரோ, நான் படுகிற இந்த கஷ்டத்தை எல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றீரோ என்று இவர் கேட்க, அந்த பாதம் இவர் சொல்றார், உலோம் நீர் போகீர், நான் இருக்கிறேன், ஆனா நீர் போயிட்டு வேறும், உலோம் நீர் போகீர் என்று சொல்லி இவருக்கு ஊன்றுகோலை கொடுக்கின்றார். அப்ப
ஊன்றுகோல் கொடுத்த பொழுது அடைந்த பாடிய பாடல். அப்ப அதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்து கட்சி ஏகம்பத்துக்கு போயிருக்க அவர் என்ன இறைவனை பேசிக்கொண்டுதானே போறவர். தோழனை பேசி நீ இப்படி இல்லாம நான் கஷ்டப்படுகிறேன். இறைவன் என்ன செய்யறார்? இவருக்கு இடக்கண்ணை கொடுக்கின்றார். அப்ப அந்த இடத்திலே அவர் பாடுகின்ற பாட்டு ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை. அதுல காண கண் அடியேன் பெற்றவாறே என்று கடைசியில முடியும். காண கண் அடியேன் பெற்றவாறே. அப்ப அந்த இடக்கண்ணை பெறுகின்ற இடம் திருக்கட்சியேகம்பம். நாலந்தான் உகந்து அமுது செய்தானே என்ற பாடல். அதை பாடமாக்கி இருக்கணும். கருத்து எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்து எங்க போறார் என்று சொல்லி சொன்னா திருத்துருத்திக்கு போறார். அங்க தீர்த்தமாடி எல்லா நோய்களும் நீங்க பெறுகிறார். அவருக்கு நோய்கள் இருந்திருக்கு. அப்ப ஏதேதோ சின்ன சின்ன நோய்கள் என்னன்னா அந்த வினை சம்பந்தமாக ஏற்படுகின்ற அந்த தன்மைகள் எல்லாம் தீர்த்தமாடினால் அதைத்தான் நாங்கள் மனதில பதிய வேணும். தீர்த்தமாடுவதாலே எங்களுடைய பவப்பிணியும் நீங்கும், உடற்பிணியும் நீங்கும். ஆகவே உண்மையா புண்ணிய தீர்த்தங்கள்ல நாங்கள் தீர்த்தமாடல் வேண்டும். இவற்றை வாழ்க்கை வரலாறுல இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நோய்கள் எல்லாம் நீங்க பெற்று திருவாரூரை அடைகின்றார். அங்க என்ன செய்கின்றார்? மீளா அடிமை உனக்கே ஆளா என்று பாடுகின்றார். அப்ப திருவாரூருக்கு வந்து மீளா அடிமை உனக்கே ஆளாக என்று சொல்லி பாடும் பொழுது இவருக்கு வலக்கண் பார்வையும் கிடைக்கின்றது. அப்ப இப்ப பரவியாரிட வரைக 2 கண்ணுடைய பார்வையும் அவருக்கு கிடைத்து விடுகிறது. அப்ப இங்க இதை கேள்விப்பட்ட பரவியார் என்ன செய்கிறார்? இவர் இன்னொரு திருமணம் செய்ததை கேள்விப்பட்ட பரவியார் இவரை காண விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். இவர் இறைவனை தூதாக அனுப்புறார். அப்ப அங்கே முதல்ல இருக்கா மாட்டேன் என்று சொல்ல, பிறகு திருப்பியும் இருக்கா போய் சொல்லி அப்படி 2ஆம் தரம் போய்த்தான் அவைய சமாதானப்படுத்துகின்றார் சிவருமான். அதெல்லாம் நிறைய வரலாறு நுட்பமாக இருக்கின்றது. நீங்கள் அதனை ஆனா அந்த இறைவனை தூது விட்டது இந்த ஏயர் கொன் கலிக்காமருக்கு சரியான கோவம். இவர் ஏன் இவரை தூது அனுப்ப வேண்டும்? அப்ப இவரெல்லாம் இவ்வளவு மதிப்பு வச்சிருந்தவர் இறைவனை தூது விட்ட உடனே இவருக்கு கோவம். அப்ப சுந்தரரோட சிவருமான் என்ன செய்யறார் என்றால் இவர் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் என்று பேரங்கன் சிவருமான் விளையாட்டை ஒரு ஆள் தூது விட்டதுக்காக அவன் கோவிக்கிறான். அது பரவாயில்லை, அவங்க இவரையும் நட்பாக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு சூல நோயை கொடுத்து விடுகிறார். யாருக்கு? ஏயர் கொன் கலிக்காமருக்கு. அப்ப அவர் சூல நோயால தாங்க அவருக்கு சொல்லுகிறார், சுந்தரன் வந்தா தான் உன்னுடைய நோய் தீரும் என்று. அப்ப இவருக்கு கோவம். சுந்தரர் வாரதை அறிந்து விட்டு இவர் என்ன செய்யறார்? தன்னைத்தானே வாழால குத்தி இறந்து விடுகின்றார். அப்ப சுந்தரர் வந்த உடனே பார்த்தார் இறந்து கிடக்கிறார். அப்ப தானும் தன்னாலே ஒருவன் இறந்து விட்டான் என்று தானும் இறப்போம் என்று உடைவாளை எடுக்க இந்த கலிக்காமர் எழும்பி அவருடைய கையை பிடித்து உடைவாளை நீக்குகின்றார். இருவரும் பிறகு நட்பாக இருந்தார்கள். இப்படியே ஒரு சேரமான் பெருமாள் நாயனார் நாட்டு சேரமான் பெருமாள் நாயனாரோடு அங்க வந்து நட்பு பூண்டு கொஞ்ச காலம் அவரோடையே இருந்து திருவையாற்றுக்கு போகின்றார். அப்பொழுது அங்க காவேரி வந்து பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்ப ஓடம் செல்ல முடியாது. பெருத்தெடுக்க ஓடுற பொழுது அது படகையே கவிட்டு விடும் போல ஆனபடியால் அவர் அந்த ஓடத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே அந்த இடத்திலே இவர் பாடுகின்றார், பரவும் பரிசொன்று அறியேன் என்று பதிகம் பாட ஆறு என்ன செய்கின்றது? பிரிந்து வழிவிட்டது. அப்ப திருவையாற்றை அங்க போய் திருவையாற்றை தரிசித்து, அப்ப திருவையாற்றை தரிசிக்க விரும்பின பொழுது காவேரியாறு வழிவிட இல்லாமல் இருந்த நிலையில பரவும் பரிசொன்று அறியேன் என்ற பாடலை பாட ஆறு வழிவிடுகின்றது. அப்ப இந்த அற்புதங்களை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். பிறகு நாயனார் என்ன செய்யறார்? திருப்புக்குளியூர் என்ற இடத்துக்கு போய் அங்க போகும் பொழுது அந்த கதையெல்லாம் பெரிய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு வீட்டில அழுகை சேர்த்து ஒரு வீட்டுல மங்கள ஒளி கேட்கும் பொழுது என்ன விஷயம் என்றெல்லாம் கேட்டு அந்த பிள்ளை முதலை உண்ட பிள்ளையை இப்பொழுது எவ்வளவு தூரம் அந்த பிள்ளை வளர்ந்திருக்குமோ, முதலை உண்ட பொழுது சிறு பிள்ளையாக இருந்தது, இப்ப அதோட வயசு எவ்வளவாக இருக்குமோ அந்த வயசு அளவிலே அந்த பிராமண சிறுவனை அந்த முதலையை கொண்டே குமிழ்மிக்கிறார். அதாவது வாயில நின்று திருப்பி அந்த இது வந்து கொண்டு கக்கி விடுகின்றது. அப்ப முதலை உண்ட சிறுவனை
அவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பருவ வயதிலையும் கொண்டு வரதான் அதை நாங்கள் நோக்க வேண்டும். பிறகு சேரமானிடம் போய் திருவஞ்சை களத்து பெருமானையும் வணங்கி பேந்து கைலைநாதரின் கட்டளைப்படி சேரமானாலே அனுப்பப்பட்ட வெள்ள யானையில் ஏறி சேரமான் பெருமான் நினைத்த படி திருக்கைலைக்கு போகின்றார். அப்ப சேரமான் பெருமாளை நினைத்தபடி, இப்ப சேரமான் பெருமாளை இங்க வந்துட்டு சேரமான் பெருமாள் அதாவது தன்னோட இப்ப நட்பு பூண்டிருக்கின்றவரையும் நினைத்தவுடனே அவர் என்ன செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால், அவர் ஒரு குதிரையில சென்று சுந்தரரோடு சேர்ந்து கைலைக்கு அடைகின்றார். அங்கே சிவகணங்களுக்கு தலைவனாகின்றார். சேர்ந்து பரவியாரும் சங்கிலியாரும் உமாதேவியாருடைய சேடியராக சேருகின்றார்கள். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பூசை தினம், அதாவது குரு பூசை தினம் ஆடி சுவாதி, ஆடி சுவாதி, ஆடி சோதி என்னும் சொல்லுவார். சுவாதியை சோதி என்னும் சொல்றது. இப்ப குரு பூசை தினம் ஆடி சுவாதி. அப்ப வரலாறு மிகச் சுருக்கமாக உங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இனி நாங்கள் தேவாரத்தின் கருத்துக்களை பார்க்க முன்னம் இவருடைய சித்தாந்த கருத்துக்களை கொஞ்சம் இப்ப நாங்க அற்புதமும் தேவாரம் பாடல் என்னென்ன பாடல் பார்க்க வேண்டும், என்னென்ன நேரங்க இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு தேவாரம் ஒன்று ரெண்டு பார்த்து விடலாம். இவருடைய அந்த முப்பொருள் உண்மை, கடவுளை பற்றி பாடுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு கடவுளின் அதாவது பதியியல் என்று சொல்லும் பொழுது சிவருமானுடைய குணங்களை பாடுகின்றார். நான் மெதுவாக சொல்லுகின்றேன், வேணுமென்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனும் அன்னையும், அத்தன் அன்னை அதாவது சிவருமான் தாயும் தந்தையுமாக இருக்கின்றார் என்றதை, தாயும் தந்தையும் பல்லுயிரும் தாமே ஆய தலைவர், இது எங்க வருகிறது என்று சொல்லி சொன்னால் 3வது பதிகத்திலே 138வது பாடலாக வருகிறது. தாயும் தந்தையும் பல்லுயிர்க்கும், இது கடவுள் தாயும் தந்தையும் ஆகிறார் என்றது. மற்றது எளியவன், அடியார்களுக்கு எளியவன், அதுக்கு நிறைய பாடல்கள் உண்டு. நான் உங்களுக்கு உகந்து உள்ளுருகி நன்னாதார்க்கு அரியானை அடியேற்கு எளியானை, உகந்து உள்ளுருகி நன்னாதார்க்கு அரியான் அடியேற்கு எளியான், இது 7ஆம் பதிகம் 288வது பாடல். அடுத்தது சேருமான் அருளை செய்பவர், அவருடைய வேலையே அருள்தான். அதற்கு கமையார் கமையார் கருணை நாய் என்ற பாடல். இது 2வது பதிகம் 184வது திருப்பதிகம். மற்றது அருள் புரிபவருக்கு நிறைய இருக்குது. அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரே, மருந்தானார் அடியாரை வல்வினை வல்வினை தீர்ப்பவர் என்றதே நீங்க பாசநாசம் செய்பவர், பாவநாசம் செய்பவர் என்றதுக்கு இதனை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. மற்றது இறைவன் மருந்து போலவர், எங்களுக்கு அவர் மருந்து, அப்ப அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். மருந்தானார் அடியாரை வல்வினை நலிய ஒட்டாரே, சுயர்மான் மருந்தானவர், பாசங்களை களைபவர். மருந்தானார் அடியாரை வல்வினை நலிய ஒட்டாரே, இது 6வது பதிகம் 25வது பாடல். அடுத்தது இறைவன் அறிவித்தால் அன்றி இந்த ஆன்மா ஒருபோதும் அறியாது, இறைவன் அறிவித்தால் அன்றி இந்த ஆன்மா அறியாது என்பதை, அப்ப இறைவன் அறிவிப்பவனாக இருக்கின்றான், ஆன்மாவுக்கு அறிவிப்பவனாக இருக்கின்றான். இதனை அவர் சொல்லுகிறார், மனத்துளே மதியாய் இருப்பானை. இப்ப எங்க மனத்துக்குள்ளே அறிவாக இருப்பவன் சிவருமான், மனத்துளே மதியாய் இருப்பானை. இது 8வது பதிகம் 156வது பாடல்.
156வது பாடல். இன்னும் ஒரு பாடல் இருக்குது. காணாதொழிந்தேன் காட்டு தீயேல் இன்னங்கான் நான். அதை விடுவோம் நாங்கள் எல்லா பாடல்களையும் பார்த்து கொண்டிருக்காமல். அவருக்கு 1000 திருநாமம் உண்டு. ஒருவம் ஒரு நாமம் எல்லாருக்கு 1000 திருநாமம். அப்ப இவருக்கு பாருங்கோ 1000 திருநாமம். அதற்கு பாடல் பேருமோர் 1000 பேருடையார். பேருமோர் 1000 பேருடையார். இது 3வது பதிகம் 128வது பாடல். அடுத்தது இறைவன் இசைப்பிரியன் அல்லது இசையாயிருப்பவன். இதற்கு பாடல் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய். ஏழிசையாயிருப்பவனும் அவன்தான், இசைக்கு பயனாயிருப்பவனும் அவன்தான், அதால கிடைக்கிற அந்த இன்பம் அமுதமாக இருப்பவனும் அவன்தான். இதை எத்தனையாவது பாடல் என்றால் 10வது பதிகம் 200வது பாடல். மற்றது சேருமான் இனியவர் என்றதுக்கு நிறைய பாடல்கள் உண்டு. நான் உங்களுக்கு அமுதம் பொதிந்தூரும் ஆத்தானை, அமுதம் பொதிந்து ஊரும் ஆத்தானை. இறைவன் இனியவர், இனிமையானவர். அமுதம் பொதிந்து ஊரும் ஆத்தானை. இது 4வது பதிகம் 41வது பாடல். தலைப்புகளை எழுதி வச்சுக்கொண்டு நீங்கள் தேடிக்கொண்டால். மற்றது இது மிக முக்கியமானது. ஓங்காரத்தின் வடிவாக இருப்பவன் இறைவன். ஓங்கார வடிவினன், ஓங்கார வடிவினன். ஓவனமேல் எருதொன்றேறும். ஓவனமேல் எருதொன்றேறும். 10வது பதிகம் 178வது பாடல். இன்னொரு பாடல் தாரன் என்ற ஓங்கார வடிவு கூட நல்லம். ஊன் அங்கத்து உயிர்ப்பாய், ஊன் அங்கத்துக்கு உயிர்ப்பாய் உலகெலாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானை. உலகெல்லாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானை. இது 1ஆம் பதிகம் 40வது 60வது பாடல் தெளிவாக இல்லை, குறித்து கொள்ளுங்கோ. 40வது பாடல். 40வது பாடல். தண்டித்தல் மூலம் அவனுடைய மரக்கருணை. என்ன மரக்கருணை? தண்டித்து அருள் செய்பவன். தண்டிக்கிறதும் அவனுடைய ஒரு கருணைதான். ஆகவே தண்டித்தல் அவனுடைய அருளின் செய்கை. மரக்கருணை என்று போடுங்கோ. மரக்கருணை. அல்லலில் அருளே புரிவானை. அல்லலில் அருளே புரிவானை. எங்களுக்கு துன்பத்தை தந்து அருள் செய்கின்றவன். எங்களுக்கு அவன் தார துன்பம் எல்லாம் எங்களுக்கு அருள் செய்யத்தான். அல்லலில் அருளே புரிவானை. 3வது பதிகம் 155வது பாடல். அடுத்தது ஆன்மாக்களுக்கு பவப்பிணி தீர்ப்பவன். பவப்பிணி தீர்ப்பவன். திருத்தி திருத்தி வந்தன் சிந்தையிடங் கொள் கைலாயா. திருத்தி திருத்தி வந்தன் சிந்தையிலிடங்கொள் கைலாயா. இதுல நீங்க குறிச்சு வச்சுக்கொண்டீங்கள் என்றால் சுந்தரருடைய தேவாரத்தில் கூறப்படும் சித்தாந்த கருத்துக்களை தருக என்று சொல்லும் பொழுது பதியல்ல நீங்கள் இதனை குறித்து கொள்ளலாம்.
அடுத்தது சேருமான் எப்பொழுதும் துணியாக இருப்பவர். ஆன்மாக்களுக்கு எப்பொழுதும் துணியாக இருப்பவர். அம்மா அந்த சுற்றிய சுற்ற அம்மா நேரம் பவப்பிறவிக்கு எத்தனையாவது பதிகம் எத்தனையாவது பாடல் என்று சொல்ல நீங்களோ தெரியல, நான் கவனிக்கலையோ தெரியாது. திருத்தி திருத்தி வந்தன் சிந்த இடங்கொள் கைலாயா. எத்தனையாவது பதிகம்? அதை சொல்லாம விட்டுட்டேனா? ஓமோம் 8வது பதிகம் 312வது பாடல். நன்றி அம்மா. கூடுதலா இந்த முதல் சொல்லுகளை வச்சுக்கொண்டு பாருங்க. சில வேளையெல்லாம் பாடலுக்கான இது ஒரிஜினல் புத்தகம், பாடல் வித்தியாசப்படாது. சேருமான் துணையாவர். அது சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன். சுற்றமெல்லாம் துணை அல்லது எனக்கார் துணை நீ அல்லதே. எனக்கார் துணை நீ அல்லதே. எனக்கார் துணை நீ அல்லதே என்பது 2 இடத்துல வருதா? முதலாவது பதிகம் 10வது போட்டிருக்குது. பிராக்கெட்டுக்குள்ள 140வது பாடல் போட்டிருக்கு போல. 140வது பாடல். 140வது பாடல். துயர் சுடைப்பவர். இறைவன் ஆன்மாக்களின் துயரை சுடைப்பவர். தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய். தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய். 3வது பதிகம் 210வது பாடல். இறைவன் பிறப்பு இறப்பு மூப்பில்லாதவன். இறைவன் பிறப்பிறப்பு மூப்பில்லாதவன். பாடல் மூப்பதுமில்லை பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை. முதலாவது பதிகம் 127வது பாடல். நம்பியவர்க்கு நம்பகன். நம்பியவர்க்கு நம்பகன். நம்பாதவர்க்கு பொய்யன். என்ன? நம்பாதவர்க்கு அவர் பொய்யனாக இருப்பார். இதனை சொல்லுகின்றார். மெய்யனை மெய்யில் நின்று உணர்வானை. மெய்யனை மெய்யில் நின்று உணர்வானை மெய்யிலாதவர் தங்களுக்கெல்லாம் பொய்யனை. மெய்யிலார் தங்களுக்கெல்லாம் பொய்யனை. இது திருவருட்பயன்ல நன்னினற்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். அந்த இதோட நீங்கள் சேர்த்து பார்த்து கொள்ளலாம். மற்ற அட்டமூர்த்தியா இருப்பவன். அட்டமூர்த்தியாக இருப்பவன். அட்டமூர்த்தியை என்று தொடங்குது. அப்படியே டொட் போட்டு 6 ஒரு ஆணை என்று சொல்லி முடிபடுகிறது. அட்டமூர்த்தியை என்று சொல்லுகிறார். 2வது பதிகம் 287வது பாடல். இந்த அட்டமூர்த்திகளை தான் பஞ்சபூதமும் வருகுது. அப்ப பஞ்சபூதங்களாய் மண்ணீர் தீ வழிகால் வரு பூதங்களாகி. அப்ப மண்ணீர் பஞ்சபூதங்களா இருக்கிறான்னு சொல்லிக்க அது அட்டமூர்த்திகளே அது வரும். மண் நீர் தீ வழி கால். கால் என்றால் வாயு. வரு பூதங்கள் ஆகி. அப்ப அட்டமூர்த்தியா இருக்கிறதுக்குள்ள இது இடைக்குள்ள ஒரு சின்ன பிரிவு. பஞ்சபூதங்கள் மண் நீர் தீ வழிகால் வரு பூதங்களாகி. இது மிக முக்கியமானது. நீங்கள் இதை குறித்து கொள்ளுங்கள். இது 4வது பதிகம் 100
140வது பாடல். 140வது பாடல். மற்றது இவருடைய அற்புதங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கப்படுது. திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது அதுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நிலையாமையை பற்றியும் இங்கே சித்தாந்த கருத்து வருகின்றது. நாங்கள் இனி இதுக்கு போவோம். நிலையாமை என்றது யாக்கை செல்வம். யாக்கை செல்வம் இது 14 தொடக்கம் 17 பாடல்ல இது வருகின்றது என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது திருநீறு, அதாவது சிவ சின்னத்துக்கு இவருடைய எங்களுடைய சித்தாந்த கருத்திலே எங்களுடைய சிவ சின்னங்கள் மிக முக்கியமானவை. சிவ சின்னத்துக்கு வெண்ணீறு சன்னித்த மேனி. வெண்ணீறு சன்னித்த மேனி இது 4வது பதிகம் 13வது பாடல். வடிவார்ந்த நீரு பூசத்தினர். அடுத்த பாடல் வடிவார்ந்த நீரு பூசத்தினர். இன்னும் நிறைய பாடல்கள் திருநீறு சம்பந்தமாக இருக்கின்றது. நான் அளவுக்கு நீங்கள் பாடமாக்கிக் கொள்ளக்கூடிய பாடல்களையும் தருகின்றேன். வடிவார்ந்த நீரு பூசத்தினார். 2வது பதிகம் 152வது பாடல். 152வது பாடல். மற்றது பாசம் வினை. பாசத்தை பற்றி கூறுகின்றார். பாசம் வினையை பற்றி கூறும் பொழுது இப்ப பதியலை நாங்கள் நிறைவு செய்து இங்கால பாசத்துக்கு வந்திருக்கிறோம். பாசம் பந்தம் வீடு இவை பண்ணினீர். பந்தம் வீடு இவை பண்ணினீர். 4வது பதிகம் 53வது பாடல். அடுத்தது வஞ்ச வல்வினையுள் வலைப்பட்டு. வஞ்ச வல்வினையுள் வயப்பட்டு. 9வது பதிகம் 68வது பாடல். இன்னொரு பாடல் பந்தித்த வினை கற்றறுப்பானை. 8வது பதிகம் 214வது பாடல். இது நீங்கள் அநேகமா நானும் கேள்விப்பட்ட ஒரு பாடல், சுகமாக இருக்கும். வெய்ய வினையாய அடியார் மேல் ஒளித்தருளி. வெய்ய வினையாய அடியார் மேல் ஒளித்தருளி. 6வது பதிகம் 265வது பாடல். இனி எங்களுக்கு இந்த பிறவியை முடிக்கின்ற தன்மையை கூறுகின்றார். பிறவாமை என்ற இதிலே சாதலும் பிறத்தலும் தவிர்த்து. சாதலும் பிறத்தலும் தவிர்த்து. 1வது பதிகம் 19வது பாடல். 19வது பாடல். பிறப்பு அறுத்ததை சொல்லுகிறார். பிறவாமை பெருமை பெற்றேன். பிறவாமை பெருமை பெற்றேன். 4வது பதிகம் 21வது பாடல். ஆன்மாக்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஆன்மாக்களுக்கு இவ்வளவு அறிவுரைகளை வழிபாட்டு முறைகளை அடியாருக்கு அடிமை செய்தல், அதாவது ஆன்மாவை ஆட்கொள்ளுதல். அடியார்க்கு அடிமை செய்தல், ஆன்மாக்களை ஆட்கொள்ளுதல். இப்ப நீ ஆன்மா அடுத்த முப்பொருள்ல உண்டு ஆன்மா.
அடியாரை அடிமை செய்தல். ஒன்று திருத்தொண்ட தொகை. அதிலே எல்லாம் அடியார்க்கும் அடியேன் என்று வருகுது. அப்ப தில்லைவாழ் அந்தணர் தொடக்கம் தில்லைவாழ் அந்தணர் தான் அடியார்க்கும் அடியேன். ஆன்மாவினுடைய சங்கம வழிபாடு. ஆன்மாவினுடைய சங்கம வழிபாடு. துணிப்படும் உடையும் என்று தொடங்குது. துணிப்படும் உடையும். 10வது பதிகம் 86வது பாடல். மற்ற ஆன்மாக்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றார். ஆன்மாக்கள் அன்பு செய்தல் வேண்டும். அன்பரல்லால் அணிகள் கொன்றை அடிகள் அடிசேரர். அன்பரல்லால் அணிகள் கொன்றை அடிகள் அடிசேரர். 8வது பதிகம் 126வது பாடல். ஆன்மா ஆட்பட வேண்டும், இறைவனுக்கு ஆட்பட வேண்டும் என்பதை மீளா அடிமை உனக்கே ஆளாய். இதுல இன்னும் ஒன்று சொல்லலாம். ஆன்மா எப்பொழுதும் இறைவனுக்கு அடிமை, இறைவன் எப்பொழுதும் எசமான் என்ற அந்த கருத்தும் இங்கே வருகின்றது. மீளா அடிமை உமக்கே ஆளாய். மற்றது ஆன்மா சிவபெருமான் புகழையே பாட வேண்டும் என்பது. ஆன்மா எப்போதும் சிவபெருமான் புகழையே பாட வேண்டும் என்பது. ஒரு தெய்வ வழிபாடு என்று குறிப்பிடுகின்றார். நாங்கள் சிவனையே வணங்க வேண்டும் என்று கூறுகிறார். நின் புகழ் அடிமை கல்லாதே பலகற்றேன். நின் புகழ் அடிமை கல்லாதே பலகற்றேன். 4வது பதிகம் 37வது பாடல். ஆன்மா எப்பொழுதும் தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஆன்மா எப்பொழுதும் தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். தாழ்வெனும் தன்மை விட்டு, தாழ்வெனும் தன்மை விட்டு என்று அப்படியே தொடர்ந்து போகிறது. 7வது பதிகம் 278வது பாடல். மற்றது சரியகிரிய யோகத்தை பற்றியும் கூறுகின்றார். அடுத்தது விளக்க வேண்டியவையை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆன்மாக்கள் விளக்க வேண்டியவை, அதாவது ஆசை அறுக்க வேண்டும். ஆசை பல அறுக்கிலேன், ஆசையை அறுக்க வேண்டுமாம். ஆசை பல அறுக்கிலேன். 10வது பதிகம் 25வது பாடல். கொலையை நீக்க வேண்டும். ஆறுயிரை கொல்ல நினைப்பெனவும் குற்றமும் அன்றொழிய அற்றொழிய. ஆறுயிரை கொல்ல நினைப்பெனவும் குற்றமும் அற்றொழிய. 4வது பதிகம் 116வது பாடல். மற்றது பொய் கூறாமை. பொய்யானாவதனால் புகழ்வார்கள். இப்ப உங்களுக்கு முப்பொருள் உண்மையில சில விடயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சிலவற்றை கூறினோம். இப்பொழுது நாங்கள் இன்னும் 8 நிமிடங்கள் இருக்குது. ஒரு பாடலுக்காவது கருத்தை பார்ப்போம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால். ஏனைய மற்றது உரையுள்ள புத்தகங்கள் நிறைய உண்டு. அவற்றை நீங்கள் வேண்டி படித்துக் கொள்ள வேண்டும். நான் என்றளவு இன்னொரு வகுப்பு கிடைத்தால் உங்களுக்கு சில பாடல்களை குறித்து இப்பொழுது நான் ஒரு நல்லொரு பாடல் ஒன்று தெரிந்து வைத்திருக்கிறேன், அதனை குறிப்பிடுகின்றேன். இது 1வது பதிகத்திலே 6வது பாடலாக வருகிறது.
முதலாவது பதிகம் திருவெண்ணநல்லூரிலே 6வது பாடலாக வருகிறது. தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் மெரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையில் அண்ணா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இவர் இறைவனுடைய ஆட்கொள்ளப்பட்டுட்டார். நான் உன்னுடைய அடிமை இல்லையென்று சொல்லி வாதிட்டவர். இப்ப நான் உனக்கு ஆளாய் விட்டேன், இனி நான் இல்லை என்று கூற முடியாது, இல்லை என்று கூற முடியாது. அண்ணா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஒவ்வொரு பாடல்லையும் இது வருகின்றது. அப்ப தன்னார் மதிசூடி, அதாவது தன்மையான, தன்னார் ஆர் என்றால் நிறைந்த அல்லது பொருந்திய என்ற கருத்து வரும். அப்ப தன்னார் மதிசூடி என்ற தன்மை பொருந்திய சந்திரனை சூடி சூடி இருக்கின்றாய். தழல் போலும் திருமேனி, அப்ப அவருடைய திருமேனி எப்பவும் என்ன நெருப்பு மாதிரி இருக்குமா? இல்லை, நெருப்பினுடைய நிறத்தை கூறுகின்றார். அவருடைய நிறம் எப்பொழுதும் செந்நிறம். அப்ப தணல் போலும் திருமேனி அந்த நிறத்துக்கு தான் இங்கே ஒப்பீடு. ஆகவே நீங்கள் பொம்மையை குணத்தை கூறக்கூடாது, நிறத்தை கண்டுகொள்ள வேண்டும். எண்ணார் புறம் மூன்றும் எரியுண்ண, எண்ணார் அதாவது பகைவர்கள் உங்களை எண்ணார் புறம் மூன்றும் எரியுண்ண, 3 முப்புறங்களும் எரியும்படியாக நகை செய்தாய். அவை ஒரு சிரிப்பின் மூலமாகத்தானே முப்புறத்தை எரித்தார். அப்ப அது என்ன சின்ன வசனமாக கூறுகிறார் பாருங்கள். பெரிய கதை, சின்ன வசனம். எண்ணார் புறம் மூன்றும் எரியுண்ண நகை செய்தாய். மன்னார் பெண்ணை, மன்னார் மாட்சிமை நிறைந்த பெண்ணையில் தென்பால் வெண்ணை நல்லூர், வெண்ணை நல்லூரிலே அருளுறையுள், அருட்டுறையுள் அதாவது அருளோடு கூடி அங்கே நீ உறைந்திருக்கின்றாய். அப்படிப்பட்ட அண்ணலே, அண்ணா என்றது அண்ணலே, உனக்கு ஆளாய், உனக்கு ஆளாகிவிட்டேன், இனி மாட்டேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை, அல்லேன் எனலாமே. அப்ப இது இந்த பாடல் இலகுவானது. அப்ப நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சந்தி விரித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா பாடல்களுமே இலகுவாக இருக்கும். பித்தா பிரசூடி நீங்கள் சின்ன வகுப்புகள்ல பாடியிருப்பீங்கள். ஆகவே அதனுடைய கருத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அதை நான் எனக்கடுகிறது இல்லை. இதுல இவருடைய பாடல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தா மறவாதே நினைக்கின்றேன், அந்த மனத்துல நினைக்கிறத பற்றித்தான் இவருடைய பாடல்கள் கூடுதலாக போய்கொண்டிருக்கும். அது காரணம் இவருடைய நெறி யோக நெறி. யோகம் என்பது இறைவனோடு ஒன்றித்து இருப்பது, நெருங்கி இருப்பது, தொடர்பில் இருப்பது என்றதுதான் யோகம். அப்ப இவருடைய பாடல்கள்ல எங்க பார்த்தாலும் நினைக்கின்றேன் அல்லது உண்ணுகின்றேன், அப்படி இப்ப சிம்மாந்து செம்புளித்து சிந்தையில் வைத்துகந்து, சிந்தையில வைத்திருக்கிறாரா. அப்ப இந்த மாதிரியான வசனங்கள் வாரத்தை நீங்கள் காணலாம். அடுத்தது பாருங்க. ஊனாய் உயிரானாய் உடலானாய், இது ஒன்றாய் உடனாய் வேறாயிருக்கின்ற இறைவனுடைய நிலைமையை கூட இங்க காட்டுகின்றார். ஊனாய் உயிராய் உடலாய் உலகானாய், இந்த பிரபஞ்சமன் நீதார். வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய். தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையில் ஆனாய் உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. அவ்வாறு ஆனவனே உனக்கு நான் ஆட்கொண்ட ஆளாயிருவிட்டேன், இனி நான் இல்லை என்றும் மறுக்கலாமா? இவர் மறுத்துத்தானே அங்க கோயிலுக்குள்ள போனவர். அப்ப அதனாலதான் இவர் எல்லாத்திலையும் நான் உனக்கு ஆளாய்விட்டேன், இனி என்னால மறுக்க முடியாது என்று கூறுகின்றார். அதே மாதிரி திருத்துறையூர்ல பாடுற இவற்ற பாடல்கள் கொஞ்சம் இந்த இயற்கை தன்மையும் சேர்ந்திருக்கும். மலையார் அருவி திரள் மாமணி யுந்தி குலையார கொணந்து எற்றி ஓர் பெண்ணை வடவால் கலையார் அல்குட் கண்ணியாரோடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. மலையார் அருவி திரள் மாமணி உந்தி, மலை நிறைந்த அந்த அருவியிலே மாமணிகள் எல்லாம் திரண்டு வர அதனை உந்தி குளியார கொணந்து எற்றி, இங்க நிறைய கொண்டு வந்து எற்றி ஓர் பெண்ணை வடவால், பெண்ணைக்கு வடவால் அமைந்த கலையார் அல்குட் கண்ணியரோடும் மாதவியாரோடும் துறையூர் தலைவா, அந்த திருத்துறையூரில் இருக்கின்ற தலைவா
உன்னை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே என்று கூறுகின்றார். அடுத்தது இந்த பிழை பொறுப்பேர் என்று சொல்லி பார்த்தேன் தானே, அதுல ஒரு பாடல் இருக்கு, கொஞ்ச நேரமா. பிழையுணன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழிதன்னை பாராதே கடலமென் கண் மறைப்பித்தாய் உழைவிரவு வடிகாதா கோயிலுளாயோ என்ன உடையுளையான் உள்ளிருந்து உள்ளோம் போகீர் என்றானே. இப்ப நான் அங்க உங்களுக்கு அந்த அற்புதம் சொல்லிக்க பார்த்தேன். நான் இவர் கடவுள்கிட்ட கேட்கிறார், நீ உள்ளுக்குள்ள இருக்கிறியா என்று கேட்க அவர் உள்ளோம் நீர் போகீர். அப்ப நான் இருக்கின்றேன் போகீர் என்று சொல்ல ஒரு பாடல்லையும் இது அப்படியே வருகிறத நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது திருவெண்பாக்கம் 89வது பதிகம். 89வது பதிகம், முதலாவது பாடல். இறைவன் எங்களுடைய பிழையை பொறுப்பான். பிழையுணன பொறுத்திடுவ அடியேன் பிழைத்தக்கால், நான் பிழைவிட்ட பொழுது பழி அதனை பாராதே படலம், அந்த பழைய பாகத்து நீ என்னுடைய கண் படலத்தை எல்லாம் மறைப்பித்து விட்டாய். குலைவிரவு வடிகாதா, காதிலே குலை அணிந்திருக்கின்ற வடிகாதை உடையவனே கோயிலுளாயோ என்ன, கோயில் உளாயோ, கோயில்ல இருக்கிறியா என்று கேட்கிறேன். என்ன உளையுடையான், உளி என்றது மான், மானை கையில் ஏந்தியவன் உளையுடையான். உள்ளிருந்து, உள்ளுக்குள்ள இருந்து அவர் சொல்றார், உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே. இப்ப சிவருமான் சொன்ன வசனத்தையும், அப்ப இது நல்ல அகச்சான்று. எங்களுக்கு இந்த தேவாரம் சுந்தர வாழ்வில இப்படி எல்லாம் நடந்ததா என்று சொல்லி நாங்கள் அறிவதற்கு இது நல்ல ஒரு அகச்சான்று என்று இதை சொல்லுகிறது. உளையான் உள்ளிருந்து உளம் போகீர் என்றானே என்று சொல்லி, அதே மாதிரி இதுல எல்லாம் அந்த பிழை பொறுத்தல் கூடுதலா. செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று போய் அடியேன் பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையரவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்தென்னை உய்ய அருள் செய்யவெல்லான் உளம் போகீர் என்றானே. அப்ப செய்ய வினை ஒன்று அறியாத நான் திருவடியே சரணென்று வந்து விட்டேன், பிழைத்திடினும் பொறுத்திட வேண்டாமோ, நீ பொறுத்து கொள்ள வேண்டாமோ. பையரவா, பாம்பை அணிந்த படமுடைய பாம்பை அணிந்த இங்கிருந்தாயோ, இங்கிருக்கிறாயோ, என்னை பரிந்து உய்யாரல் செய்யவெல்லான் உளோம் போகீர் என்றானே. நாங்கள் உள்ளேன் நீ போகீர் என்று சொன்னாராம் என்று சொல்லி அந்த பாடல்கள் அப்படியே தொடர்ந்து வருகின்றது. இன்னொரு பாடலும் நல்ல பாடல் ஒன்று பார்த்து வச்சிருந்தனா, இந்த பாடல் அந்த காலால வந்து திருவடி தீட்சை செய்த பொழுது பாடிய பாடல். தம்மானை அறியாத சாதியர் உளரோ சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரிக்காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான்றன் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். அப்ப இதுல இவரும் சுந்தரன் தன்னை நாயேன் என்று சொல்றதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். எம்மானை எரிகெடிலவிய வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. நான் ஒரு காலத்திலும் இகழ மாட்டேன் என்கின்றது. உறைவானை என்னுடைய உள்ளத்து இருக்கின்றவனை. தம்மானை அறியாத சாதியர் உளரோ, தன்னுடைய தலைவனை அறியாத குலத்தவர்கள் உண்டோ. அப்ப குலத்தவர் ஒவ்வொருவரும் தலைவனை அறிந்திருப்பார்கள். தம்மானை என்பது தலைவனை. சடை மேற்கொள் பிறையானை, சடையிலே பிறையை சூடியவனை. விடை மேற்கொள் விகிர்தன், விகிர்தன் பல உருவங்கள் எடுக்கின்றவன். அப்ப அவன் எப்பவும் எருதின் மேல் ஏறி பல விகிதங்களை எடுப்பான். கைமாவின் கைமான்றது யானை, யானையை உரிந்து போர்த்து கொண்டவன். கரிகாட்டில் ஆடல் உடையானை, கரிகாடன்றது சுடுகாடு, சுடுகாட்டிலே ஆடல் செய்து கொண்டிருக்கின்றவனை. விடையானை, விடைய உடையவனை. கரைக்கண்டத்து, கரைக்கண்டம், அவனுடைய கண்டம் கரைக்கண்டம், நீலகண்டம். எம்மாந்தன் அடிமை கொண்டேன் முடிவேல் வைத்திடு என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். அப்ப இவர் தனக்கு இப்பதான் விளங்கிட்டது அவர் முடிமேலே அடியை வைத்தவர் என்று. எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை, அந்த வீரட்டானத்திலே உறைந்திருக்கின்ற இறைவனை. இறை போதும் இகழ்வன் போல் யானே, நான் ஒரு காலமும் இமைப்பொழுது கூட இகழ மாட்டேன், அவளது போற்றி
புகழ்வேன் என்று சொல்லி இந்த பாடல் வருகிறது. எல்லாம் ஈஸியான பாடல்கள். நீங்கள் கூடுதலாக இதனை பாடிக்கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும். இனி எக்ஸாமுக்குரிய நாள் போட்டாச்சு. நீங்கள் கவனம் எடுத்து படிப்பதெல்லாம் உங்களுடைய கையிலே இருக்கின்றது. இத்துடன் இந்த விரிவுரையை நிறுத்திக் கொள்ளுகின்றேன். இதுவரை பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றிகள். இதுவரையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றையும் அவருடைய அற்புதங்களையும் அந்த அற்புதங்களின் போது அவரால் பாடப்பட்ட பாடல்கள் தொடர்பாகவும் விளக்கத்தை தந்த சைவப்புலவர் லீலாவதி அருளையா அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்றவங்களின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். நன்றி.